புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார்? நான் பறந்து சென்று இளைப்பாறுவேனே என்று திருப்பாடல்கள் 55:6 நாம் படிக்கின்றோம். இங்கே புறாவை பற்றி சொல்லும்போது, புறா என்பது ஒரு அமைதியின் ஒரு அடையாளமாக இருக்கிறது, ஒரு சமாதானத்தை குறிக்கிறது, அல்லது புறா மென்மை மற்றும் மாசின்மையை எடுத்து காட்டும் விதமாக பார்க்கப்படுகிறது. நோவாவின் காலத்துல கூட புறா தான் என்ன செய்யும்? அந்த ஒளிவை கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இயேசுவானவரும் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்திறங்கினதை நாம பார்க்க முடிகிறது. ஆகையினால இந்த புறா நல்ல ஒரு உதாரணமாக காணப்படுவதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்திலும் கூட எனக்கு புறாவை போன்ற ஒரு சிறகுகள் இருந்தால் நான் பறந்து நான் இளைப்பாறுவேனே என்று நாம் படிக்கும் பொழுது, இன்றைக்கு அநேகம் பேருடைய வாழ்விலே வேலை செய்கின்ற இடத்துல ஒரு நிம்மதியற்ற மனநிலை, அங்கே ஒரு மனசோர்வு அல்லது மன உளைச்சல்கள், இப்படியாக குடும்பத்திலே ஒரு பயம், குடும்பத்தை நடத்த முடியாத அளவிற்கு சோதனைகள், பாடுகள், வேதனைகள், குடும்பங்களிலேயே அவமானங்கள், உறவுகள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகள், பிரிவினைகள், இப்படி சமுதாயமா இருந்தாலும் சபையா இருந்தாலும் குடும்பமா எல்லா சமயத்திலும் ஒரு ஏதோ ஒன்று தாங்க முடியாத அளவிற்கு நான் எங்க சென்றாலும் எனக்கு என்ன இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லை, எங்கேயாவது கடந்து போயிட்டா என்னுடைய வாழ்வு நலமா இருக்கும் என்று அநேக வேளையிலே நாம் சிந்திப்பது உண்டு. அநேக நேரங்களில கூட இந்த வார்த்தையை நாம எனக்கு புறாவை போல சிறகுன்னு தான், நான் எங்கேயாவது நான் பறந்து போயிட்டு நான் என்னுடைய நிம்மதியை நான் தேடிப்பேன், எனக்கு என்னுடைய வாழ்வு நலமாக இருக்கும் என்று நாம் அநேக நேரங்களில் சிந்திப்பதுண்டு. ஆனால் நாம் எங்கு சென்றாலும் நம்முடைய நிழல் நம்மோடு வருவது போல நம்முடைய போராட்டங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் நம்மோடு இருக்கும். நாம் புறாவை போல பறந்து ஓட தேவையில்லை. அதற்கு பதிலாக ஆண்டவரை நாம் தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒரு பிரச்சனையை விட்டு, அல்லது குடும்பத்துல பிரச்சனையா அல்லது வேலையில பிரச்சனையா அந்த இடத்துல விட்டு போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறத விட்டு, ஆண்டவரிடத்துல இந்த பிரச்சனைக்கான தீர்வு அவரிடத்துல உண்டு என்பதை அறிந்து அவரிடத்துல செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியிலே நம்முடைய உள்ளம் ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனையை தீர்க்கும்படிக்கு, அல்லது புறாவு எப்படி ஒரு சமாதானத்தின் அடையாளமாக இருக்கிறதோ அப்படியாக நம்முடைய இருதயத்திலும் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு மகிழ்ச்சியை, ஒரு அமைதியை, அந்த போராட்டத்துக்கான ஒரு தீர்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகையினால எங்கு சென்றாலும் நமக்கு நிம்மதி இருக்காது. ஆனால் எங்கு சென்றாலும் நாம் ஆண்டவரை தேடும் போது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்ம இந்த போராட்டத்திலிருந்து நம்மை பாதுகாக்கவும் நமக்கு அமைதி தருவும் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதில் ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக.